MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். மேஷராசிக்காரங்களுக்கு ஒரே வார்த்தை சொன்னா அசுர வளர்ச்சி கிடைக்கும். எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போறாங்க. அக்டோபர் மாசத்துல டிசம்பர் மாசம் வரைக்கும் மேஷராசிக்காரங்க காம்படிஷன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்க தான் சக்சஸ். உங்க கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடுத்த ஜனவரில கையிலே கிடைக்கும். யாருக்கா இருந்தாலும் யாருக்கெல்லாம் சனி வக்ரன்னு போட்டிருக்கோ இல்ல குரு வக்ரன்னு போட்டிருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் யோகமான காலகட்டம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஜெயிச்சிட போறீங்களே. சனிக்கு டைரக்டா குருவோட பார்வையினால 10ஆம் இடத்தில் சனி உட்காந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஆயிட்ட பாத்துட்டு இருக்காரு. இது கர்மான்ற அக்கௌண்ட்ஸ் ஆயிட்ட பாக்குறாரு. அப்போ உன்னை கெடுத்தே திருவேன் சனி அடம் பிடிச்சிட்டுன்னா கூட குரு பார்வை கொடுத்து என் பிள்ளையா கெடுக்கிற அப்படின்ற மாதிரினா குரு சிம்மத்திற்கு யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர். கன்னிராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல அதிச்சாரமா வந்து குரு உட்கார். 11ஆம் இடம்னாலே லாபம் தான். அதாவது இந்த இடத்துல குரு உட்காத இடம்லாம் பால்லாம் ஆகாது. ஏன்னா குரு உச்சமாயி உட்காந்துருக்காரு. அப்போ யாரெல்லாம் நகை அடமானம் வச்சுட்டு இருந்தீங்களோ அவங்களாம் மீட்டு எடுக்க போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வீட்டு கடன் கிரெடிட் கார்டா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பர்ஸ்ல காசே தங்கல, கார்டு தான் இருக்குன்னா இனிமேல் கார்டு தங்காது, காசு தான் தங்கும். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அக்டோபர் மாசம் எழுதி வச்சுக்கோங்க. அக்டோபர் மாசத்துல இருந்து நவம்பர் டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள எதெல்லாம் நீங்கள் வேண்டும் என்று நினைத்தீர்களோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. அயல் நாடு அயல் மாநிலத்தை போய் படிக்கணும்னு நினைச்ச கும்பராசிக்காரங்க சூப்பரா படிக்க போறாங்க. வெற்றி மேல் வெற்றி வரப்போகுது. தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. பப்ளிசிட்டி கிடைக்கும். இந்த தடவை என்னன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய குலதெய்வ அருளை சுட்டக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது வேற என்னத்தை நான் சொல்ல. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் வித்யா கார்த்திக் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். உலகெங்கும் உள்ள கலாட்டா நேயர்களுக்கும் வணக்கம் மேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025ல புதுசா இந்த வார்த்தையை வந்து நான் கேள்விப்படுறேன். குரு அதிசார பலன்கள் அப்படின்னா என்ன? அது இப்போ இந்த வருஷம் தான் நிறைய அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கேள்விப்படுறோம். அப்படின்னா என்ன மேம்? இல்ல, எல்லா வருஷமும் இருக்கு. அதிச்சாரம் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸா முன்கூட்டி வராரு குரு, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்கிருந்து நம்ம பிளானட்டரி பொசிஷன்லாம் மேலே வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பீடாக ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் உட்காந்து பார்த்தோம்னா மரம்லாம் பின்னாடி போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாயை தோற்றம் வரும். அதுக்காண்டி மரம் பின்னாடி போதான்னு பார்த்தா மரம் பின்னாடி போகலாம், அங்கேயே தான் இருக்குது. நம்ம முன்னோக்கி போகிறோம். அப்போ நம்ம முன்னோக்கி போகும்போது மரம் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு விஷயம் தெரியும். அந்த மாதிரி சூரியன் முன்னோக்கி வரும்போது சில கோள்கள் பின்னோக்கி வரும்போது அது வக்ரகதி ஆகிறது அப்படின்றாங்க. பின்னோக்கி வருதல் எல்லாம் வக்ரகதி. சில சமயம் நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பார்த்தா அங்கே தண்ணி இருக்காது, இது காணல்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் முன்னோக்கி பார்க்கும்போது ஏதோ ஒன்று அங்கே இருக்கிற மாதிரி தெரியும், ஏதோ வந்து ஒரு கட்டை ஓடுற மாதிரி தெரியும், ஏதோ ஒன்று தெரியும். அப்போ முன்னோக்கி பார்க்கும்போது சில விஷயங்கள் தெரியும். அப்போ இந்த முன்னோக்கி போறதுதான் அதிச்சாரம். இந்த தடவை குரு என்ன பண்ண போறாரு அப்படின்னா கொஞ்சம் அதிச்சாரமா சீக்கிரமா கடக வீட்டுக்கு வந்து ட்ரெய்லர் காட்ட போறாரு. அப்படி சொல்லுவோம், ஒரு படம் எடுக்கும்போது எப்படி வந்து ஒரு ட்ரீசர் ஒரு ட்ரெய்லரா ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கூடுதோ அந்த மாதிரி இந்த தடவை 2025 வருட குரு அதிச்சார பயிற்சி என்பது ஒரு ட்ரீசர் ரிலீஸ் பண்ண போறாரு குரு. யாருக்கு? ஒவ்வொரு ராசிக்காரருக்கும். ஏன்னா ரொம்ப நாள்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம். அந்த 3 மாசத்துக்குள்ளேயே ஒரு வக்ரகதி அடைய போறாரு. திரும்ப மேலே போறாரு. கிட்டத்தட்ட அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 8ல் ஆரம்பிச்சுக்கோங்களேன், டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்க போறாரு. திரும்ப இல்லை நான் மிதுனத்துக்கு தான் போவேன் நடம் பிடிச்சி திரும்ப மிதுனத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் திரும்ப மே மாசம் தான் வந்து திரும்ப கடகத்திற்குள் இருக்க போறாரு. ஆனா இந்த கடகராசிக்கு 2026ஆவது வருஷம் வந்து சில விஷயங்களை பண்ணுவார்ல, அந்த விஷயம் உலக மக்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குன்ற வாழ்க்கை பாடத்தோட ட்ரீசரை தான் இப்போ இந்த அதிச்சாரத்துல காட்ட போறாரு. அப்ப அதிச்சாரம் என்னன்னா ஒரு கிரகம் கொஞ்சம் முன்னோக்கி வந்து திரும்ப பின்னோக்கி போய் இந்த மாதிரி ரிங்க ரோஸ்லாம் ஆடும். அந்த மாதிரி ஆடும்போது வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு விதமான, ஏன்னா எல்லாமே கிரகத்தின் ஆளுமையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அதிசாரமா வரக்கூடிய இந்த குரு கண்டிப்பாக பலவிதமான மாற்றங்களை கொடுப்பார். நாட் ஒன்லி 1 2 சொல்ல முடியாது. இந்த மாற்றத்தை வச்சு நீங்க தீர்மானம் பண்ணிக்கலாம் அடுத்த 2026ஆவது வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஆனா அதுலயும் இன்னொரு ஒரு இன்ட் என்ன அப்படின்னா அந்த 2026ஆவது வருஷம் வரக்கூடிய ராகு கேதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் தான். குருக்கு 1 வருஷம், ராகு கேதுக்கு 1.5 வருஷம், சனிக்கு 2 to 2.5 வருஷம், 2.25 வருஷம் ஒரு தீர்மானம் இருக்கு. இப்போ குரு திரும்ப வரதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ராகு கேது திரும்ப பயிற்சி ஆயிடுவாங்க. திரும்ப அந்த ராகு கேதோட பாதி பயிற்சிக்கும் இந்த குருக்குமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அது நம்ம 2026ல பார்த்துக்கலாம். இப்போ அதிச்சாரமா அவர் வரும்போது இந்த ஒரு அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் பயங்கரமா இருக்க போகுது. எல்லா ராசிக்குமே இருக்குமா இல்ல தனித்தனியா ஒரு ராசிக்கு ஒண்ணு இருக்கும்ல? எல்லா ராசிக்குமே நல்லா தான் இருக்க போகுது. ஏன் நல்லா இருக்க போகுதுன்னா குரு அவருடைய உச்ச வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. எப்பவுமே எந்த வீட்டில் இருக்காருன்றதை பொறுத்து தானே திருமணம் செய்ய முடியும். நான் எனக்கு எல்லாம் ஹாப்பியாக இருக்கக்கூடிய வீட்டில் நான் ஹாப்பியாக தானே இருப்பேன். அப்போ குரு வந்து அவருடைய உச்ச வீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், அவர் எல்லாருக்குமே ஹாப்பினஸை தான் கொடுக்க போகிறாரு. ஸோ எல்லா ராசிக்காரர்களுக்குமே சூப்பராக தான் இருக்க போகிறாங்க. சில ராசிக்காரர்கள் இன்னுமே கொஞ்சம் சூப்பரா இருக்க போறாங்க. ஓகே, அப்ப வந்து நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு அதிச்சார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குரு வந்து இப்போ 4ஆம் இடத்தை நோக்கி வர போறாரு. இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய
ராசியில குரு என்ன பண்ணுவாருன்னா அவருடைய பார்வை அப்படின்றத கிட்டத்தட்ட 6, 8, 10 கொடுக்க போறாரு. ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரே வார்த்தை சொன்னா அசுர வளர்ச்சி கிடைக்க போகுது. எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போறாங்க. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குணரோக சத்ருவுல குருவோட பார்வை இருந்தா யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களை எதிரியா நினைச்சிட்டு இருந்தாலும் அவன்லாம் அழிய போறான். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது சர்வீஸ் ஓரியன்டா மைண்ட் இயங்க போகுது. ஏன்னா 6ஆம் இடம் சர்வீஸ். யாரெல்லாம் காம்படிஷன் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, வேலைக்காக வெயிட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு இந்த டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் கிடைக்க போகுது. அக்டோபர் மாசத்துலேருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் மேஷராசிக்காரங்க காம்படிஷன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்க தான் சக்சஸ். உங்க கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடுத்த ஜனவரியில் கையிலே கிடைக்கும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் வலுக்க போகுது. ஸோ தொழில் ஸ்தானம் தான் யூஸ்வலி மேஷத்துக்கு பிரச்சனையே இந்த 6, 10 தான். ஏன்னா 6ஆம் இடம் புதனும் இந்த 10ஆம் இடம் சனியும் தான் மேஷராசிக்காரர்களுக்கு இயல்பாவே பிரச்சனை. ஏன்னா அதை பார்த்து மட்டும் தான் மற்றவங்கலாம் கண்ணு வைப்பாங்க. இந்த தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங் ஆகும்போது இது வரைக்கும் வேலை அப்படின்ற இடத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு தீர்ந்து வேற மாதிரி ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது மேஷராசிக்காரர்களுக்கு. ஆனா எதுல கவனமா இருக்கணும்னா 4ஆம் இடத்துல கவனம் இருக்கு. குரு வந்து அமர்ந்த இடம் பால்னு ஒரு கேட்டகரி இருந்தாலுமே ஆனா உச்ச வீட்டுல தான் அமர்ந்திருக்காருன்ற போது பெருசா வந்து கவலைப்பட்டுக்க வேணாம். இருந்தாலும் உங்க அம்மாவுடைய உடல்நிலையில் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். அதை தாண்டி பயங்கரமா வித்தியாஸ்தானம் அதிகரிக்க போகுது. நிறைய வித்தைகள் கத்துக்க போறாங்க மேஷராசிக்காரங்க. நிறைய சொத்து சுகம்லாம் வாங்க போறாங்க. வாங்கினீங்கன்னா ஷேர் கொடுக்கணும். ஓகே, அதெல்லாம் கொடுக்க போறாங்க. நிறைய பேர் ஒரு ஓனா உடைமைகள் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு சில விஷயத்த வாங்கிக்க போறீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. சூப்பர். ரிஷபம் வந்து இது வரைக்கும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு. குரு இப்ப அதிசாரமா 3ஆம் இடத்துக்கு வருவாரு. 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் கிட்டத்தட்ட அவருடைய இந்த 6, 8 விட்டுட்டு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்க போறாங்க. நிறைய ரிஷபராசிக்காரங்க கல்யாணம் நடக்க போகுது. இந்த அடுத்த ஒரு 4 மாசத்துல இந்த 3 மாசத்துல ஏதாவது ஒண்ணு கல்யாணம் ஆகவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களாம் கல்யாணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அதை தாண்டி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல போய் குரு உட்கார போறாருன்ற போது கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்க வெகுஜன தொடர்போடு ஒரு விஷயம் பண்றதுக்கு தொழில் ரீதியாக இல்ல, உங்க இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த அதிச்சாரம் ஆனாலும் திரும்ப அது வக்ரகதியாகி திரும்ப அது வந்து மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு. அந்த காலகட்டம்லாம் நீங்க வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வக்ரகதி ஆறது நல்லதா அப்படின்னா அது ஒரு விசேஷத்தன்மை தான் அந்த இடத்துல பண்றது. ஓகே, பட் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொசைட்டில ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்க போகுது. ஸ்பௌஸோட இருந்த இணக்கமான சூழல் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போகுது. நல்ல பாண்டிங் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்க போகுது. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் கிடைக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல உங்களுடைய ஷேர் டிராவலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல நிறைய டிராவல் பண்ண போறீங்க, நிறைய அலைய போறீங்க. நிறைய அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய பேருக்கு அப்பாவோட அனுசரணை கிடைக்க போகுது, அப்பாவோட அனுகிரகம் கிடைக்க போகுது. ஏன்னா 9ஆம் பார்வைன்றதே அப்பாவை இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் 9ஆம் இடம். அந்த இடத்துல கிடைக்க போகுது. அதை தாண்டி அல்டிமேட் என்ன அப்படின்னா குருவுக்குனே ஒரு விசேஷ பார்வை இருக்கு. அது 9ஆம் பார்வை. அது நேரா உங்களோட 11ஆம் இடத்துல விழுகுது. லாபத்தை வச்சுக்கோன்னு கொடுக்க போறாரு. சூப்பரா இருக்கு போகுது. இந்த 3 மாசமும் நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஏன்னா சனியோட சனிக்கு பார்வை கொடுக்குறாரு குரு. ஸோ டெக்னிக்கலா பேசினா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பேசிதான் அவன் அப்பதான் புரியுன்றனால சனி வந்து மீனத்துல இருக்காரு, அவருக்கு குரு பார்வை கொடுக்க போறாரு. அப்போ பயங்கரமா வந்து தொழில் மேன்மை கிடைக்க போகுது. இதை தாண்டி இன்னும் ஒரு ஜாக்பாட் என்னன்னா, நாட் ஒன்லி ரிஷபராசிக்காரர்கள் யாருக்கா இருந்தாலும் யாருக்கெல்லாம் சனி வக்ரன்னு போட்டிருக்கோ இல்ல குரு வக்ரன்னு போட்டிருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் யோகமான காலகட்டம். குறிச்சு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிட போறீங்க லைஃப்ல. அவ்வளவுதான். மிதுன ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போறாங்க. அதாவது இருக்கிறதுலே வந்து ஒரு 4-5 ராசி சூப்பரா இருக்கு. நான் முடிக்கும் போது சொல்றேன் எந்த ராசி ஓரளவுக்கு ஓகேன்னு. பட் ஸ்டில் மிதுன ராசிக்காரங்க அப்பா இது வரைக்கும் சும்மா என்கிட்ட லைட்டை வச்சுன்னு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தீங்களா? குரு வந்து உட்காந்து நாங்க என்ன வேலை போச்சு, வேலையில ஒரு சின்ன பிரச்சனை. நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், நீங்க இங்க வர போறீங்க. நிறைய பேர் வந்து இடமாற்றம் கண்டிப்பாக இருந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து டிரான்சிட் ஆயிருக்காங்க. ஃபாரின்ல இருந்து இங்க இருந்து அங்க போறது, இது எல்லாமே நடந்திருக்கு. பட் ஸ்டில் இப்ப 2ஆம் இடத்துக்கு வந்து குரு வரப்போறாரு. தனக்காரகன் தனஸ்தானத்துல அமைறதுன்றது வாவ் எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் இவங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி வேற. அவர் வந்து உட்கார்றது அப்படின்றது வேலையில ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்க போறாரு. ஸோ எழுதி வச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க, யாரெல்லாம் வேலை இல்லைன்னு உட்காந்துருக்கீங்களோ இல்ல வேலை வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ இந்த 3 மாச காலம் உங்களுக்கான காலம். கண்டிப்பா கிடைச்சது அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் மாற்றம் நடக்க போகுது. வேலையில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம். ஏன்னா சனிக்கு டைரக்டா குருவோட பார்வைன்றனால 10ஆம் இடத்தில் சனி உட்காந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஆகிட்ட பார்த்துட்டு இருக்காரு. இது கர்மான்ற அக்கௌண்ட்ஸ் ஆகிட்ட பாக்குறாரு. பாவம் என் புள்ள நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி குருவும் பார்வை செலுத்தும் போது உங்களுடைய புண்ணிய பாவ கணக்குக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் அப்படின்னு
அப்படின்றது இந்த ஒரு 3 காலம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலையில சூப்பரா இருக்க போகுது. வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க போறீங்க. சொசைட்டில ஒரு மரியாதை கிடைக்க போகுது. யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ வேற லெவல்ல பிழைக்க போறீங்க. சூப்பரா இருக்கு. கடகம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து இப்பயே தீபாவளி வரும்போது பெரிய ட்ரெஸ்ஸா வாங்கி காலரை தூக்கி விட்டு கெத்தா நடக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு உட்காந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வரையெல்லாம் கொடுக்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா புதன் வீட்டில் இருந்தால பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணிட்டே இருந்தாரு. பட் ஸ்டில் கடகத்தில் குரு உச்சம் பெறுகிற அமைப்புல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ கடகராசிக்காரங்க வீட்டில் வந்து குரு உச்சமாகி வேற வந்து உட்காந்து ஊருக்கே லைட் கொடுக்குறேன்னா அவர் கொடுக்க மாட்டாரா, சூப்பராக கொடுக்க போறாங்க. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இடம் மாறுதல் நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க. பார்ட்னர்ஷிப்ல ஒரு பெரிய இது கிடைக்க போகுது. பிசினஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும். கடகராசிக்காரங்க பிசினஸ் பண்றவங்க சூப்பரா இருக்க போது. ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு வீடு, ஏதோ ஒரு வண்டி, ஏதோ ஒரு வாகனம் கண்டிப்பாக வாங்க போறாங்க. வாங்கியே தீருவார்கள். அப்படி இல்லாட்டி இப்ப வாங்குறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு நான் சொன்ன 2026ல குரு வந்து உட்கார்ந்தப்பறம் அதற்கான வாய்ப்புகள் அவர்களை தொடர காத்திருக்கிறது. அதுக்கான துவக்கம் வந்து இப்ப இருக்கும். கண்டிப்பா இருக்கும். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு வந்து அமர்கிறார். 12ஆம் இடத்துல குரு அமர்ந்தாலுமே இது வரைக்கும் எனக்கா வந்து அஷ்டம சனின்ற மாதிரி தான் இருக்கு. சில இப்பதான் அது வக்ரமான அப்புறம் கொஞ்சம் லைட்டா அப்படியே சிம்மராசிக்காரங்களுக்கு எட்டிப்பாக ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் ஒரு விஷயத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லலாம், குரு இருக்கிற இடத்த விட குரு பார்க்கிற பார்வைக்கு ரொம்ப பலன் ஜாஸ்தின்னு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 6ஆம் இடம் ஒழுக்க போகிறது, 8ஆம் இடம் ஒழுக்க போகிறது. இதெல்லாம் வந்து பயங்கரமான திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். சனியோக்கு குருவோட பார்வை. அப்போ உன்னை கெடுத்தே தீருவேன் சனி அடம் பிடிச்சிட்டுன்னா கூட குரு பார்வை கொடுத்து ஏன் பிள்ளையா கெடுக்கிற அப்படின்ற மாதிரினா குரு சிம்மத்திற்கு யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர். அப்ப கண்டிப்பா குருவோட பார்வையில சேட்டை பண்ற சனி கூட அப்படியே அடங்கி இருக்கும் போது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விபத்து மாறி திடீர் அதிர்ஷ்டம் உருவாக போகுது. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேற லெவல்ல இருக்க போது திடீர் அதிர்ஷ்டம் உருவாக போது. கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றம் உண்டு, வேலை மாற்றம் உண்டு, கட்டாயம் உண்டு. 6ஆம் இடம் சர்வீஸ் இயங்க போது. நிறைய பேருக்கு ஒரு கேபினே இல்லாட்டி கூட இப்போ ஒரு கேபினை கொடுத்து உங்களை உட்கார வைக்க போறாங்க. ஏதோ ஒரு இடம் கிடைக்க போகுது. இடம் கிடைச்சு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. ப்ரமோஷன் மாதிரி உங்க மேல லைட் அடிக்க போதுங்க. ஒரே வார்த்தையில சொன்னா சூப்பரா இருக்க போறாங்க. சிம்ம ராசிக்காரங்க வந்து லைம் லைட்டா கெத்தா வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு 3 காலம் கண்டிப்பாக இருக்கு. அதை தாண்டியுமே திரும்ப போச்சு அப்படின்னாலும் 11ஆம் இடத்துக்கு தான் போறாரு இங்க இருந்து. அப்ப எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னதான் என்ன சொல்லுவாங்களா, எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் 7 நடக்கிற மாதிரியே அஷ்டமச்சரி நடக்கிற மாதிரியே தெரியல. நடக்கவும் நடக்காம இருக்கிறது நல்லது. இப்ப குருவோட பார்வையில் இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் மாறப்போகிறது. கடன், நோய், எதிரி என்று சொல்லக்கூடிய இடம் எல்லாம் தவிடுபடியாக போகிறது. சோ நிறைய பேருக்கு 4ஆம் இடம் ஒழிக்கிறது. 4ஆம் இடம் தான் வண்டி, வாகனம், சுகஸ்தானம். முதல்ல ஹெல்த் ரீதியான இருந்த பிரச்சனை சரியாயிடுவாங்க. அம்மா ஸ்தானம் எல்லாம் 4ஆம் தான். அப்ப அம்மா மூலமா ஏதோ ஒரு ஆதரவு அப்படின்றது சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பா கிடைக்க காத்திருக்கிறது. அம்மாவுக்கு ஹெல்த் மோசமா இருந்தா கூட உங்களுடைய ஜாதகப்படி அம்மாவுடைய உடல்நிலை சரியாகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். சோ சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த தடவை தொட்டதெல்லாம் வெற்றி தான். கன்னி ராசி வேற லெவல் மாஸ். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்து இருந்தார். 10ஆம் இடத்துல குரு இருந்தா பதவி பறி போகும். 10ல் குரு பதவி பறி போகும். நம்ம யூஸ்வலா ஒரு கோட்லாம் சொன்னா கூட நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த உபஜய ஸ்தானங்கள்ல குரு இருக்கும்போது அவர் பெருசாலாம் பண்ண மாட்டாரு. பட் ஆனா இந்த தடவை கன்னிராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல அதிச்சாரமா வந்து குரு உட்கார. 11ஆம் இடம்னாலே லாபம் ஸ்தானம். அதாவது இந்த இடத்துல குரு உட்காத இடம்லாம் பால்லாம் ஆகாது. ஏன்னா குரு உச்சமாயி உட்கார்ந்துருக்காரு. கன்னிராசிக்காரங்கள்லாம் வந்து என்னத்த சொல்ல, 1 2 சொன்னா பரவாயில்ல. கலர் கலரா கனவு வரப்போகுது, கலர் கலரா பட்டாம்பூச்சி பறக்க போகுது. ஒரு விஷயம் அடிச்சு சொன்னா தொழில் முனைவோர் ஆக போறாங்க. கண்டிப்பாக அவங்க வீட்லயோ இல்ல அவங்களோ பிசினஸ் பண்ண போறாங்க. அதன் மூலமாக ஒரு பெரிய லாபத்தை அவர்கள் சந்திக்க போறார்கள். இது உத்தரவாதமான விஷயம். இதற்கான வாய்ப்புகளை இந்த பீரியட் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. வேலையில் ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன், அங்கீகாரம் எல்லாம் கிடைக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் இல்லாம 5ஆம் இடத்திற்கு பார்வை. இந்த 5ஆம் இடத்துக்கு பார்வைன்றது 5ஆம் இடம்னாலே குலதெய்வத்துடைய அருள், இறையுடைய அருள், பூர்வ புண்ணியத்தோட அருள், காதல், கவிதை எல்லாம் 5ஆம் இடம் தான். குழந்தை பேர். இதுக்கெல்லாம் கன்னிராசிக்காரங்க வெயிட் பண்ணாங்களா, இந்த 3 மாசத்துக்குள்ள கொடுத்துருவாரு. அப்படி இல்லாட்டியும் அதற்கான ஒரு தாட்டை இப்ப போட்டு போயிடுவார் குரு. அது 2026 வருஷம் திரும்ப டிரான்சிட் ஆகும்போது நடப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு செம்மையா இருக்கு. சொல்ல போனா கன்ஃபார்மான சக்சஸ் உறுதி. இன்னும் அந்த சில பல ராசிகள் இது ஒண்ணு. இதுதான் முதல்ல. அப்புறம் தான் சொல்ற மாதிரி இருக்கு. அதனால கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காரிய வெற்றி கிடைக்க போகிறது. கனவுகள் பலித்தமாக போகிறது. இது வரைக்கும் 2ஆம் இடத்துக்கு இருந்த குரு பார்வை 3ஆம் இடத்திற்கு விழுக போறாங்க. முயற்சிகள் பலித்தம். இப்ப நான் ஏதாவது எடுத்து வைக்கிற முயற்சி எல்லாம் எனக்கு தடையாயிட்டே இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த எல்லா கன்னிராசிக்காரருக்கும் நீங்க வைக்கிற முயற்சிகள் எல்லாமே டக்கு டக்குன்னு பலித்தமாகி அதன் மூலமாக ஒரு லாபம் வரப்போகுது. ஏன்னா லாபம் வரணும் ஃபர்ஸ்ட் முயற்சி சரியா இருக்கணும், அப்புறம் இறையருள் சரியா இருக்கணும், அப்புறம் அதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்கணும். அப்பதான் லாபம் கிடைக்கும். அப்ப இந்த தடவை 3 5 இடங்கள்லாம் இயங்கும் போது பாக்கியம் இயங்கும்போது தாராளமா கன்னிராசிக்காரங்க லைஃப்ல ஜெயிச்சிருவாங்க. 7ஆம் இடம் ஒழிக்கிறது. இது வரைக்கும் 7ஆம் இடத்துல உட்காந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்கு இவ்வளோ தூரம் நான் விவரிச்சு சொல்லணும்னா, கன்னிராசிக்கு சனி கடமைப்பட்டிருக்காரு. எதுக்கு? நல்லது பண்றதுக்கு. அவர் தான் 5ஆம் வீட்டு அதிபதியா வருவார்.
பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இப்போ 7 உட்கார நிறைய கன்னிராசிக்காரர்கள் இதில் லவ் மேரேஜ் பண்ண போறாங்க, காதல் கூட போறது, லவ் ப்ரப்போசல் கிடைக்க போகுது, இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு கனவுகள் கூட போகுது, காரிய வெற்றி கிடைக்க போகுது, 5ஆம் இடம் ஒழிக்கிறது, 7ஆம் இடம் ஒழிக்கிறது, 3ஆம் இடம் ஒழிக்கிறது. ஸோ எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. சக்சஸ் தான். சக்சஸ்க்கான வாய்ப்பை இப்ப இருந்தே கொண்டாட ஆரம்பிச்சுக்கோங்கன்னு குரு சொல்றதுக்காண்டி தான் அதிசாரமா வந்துட்டு போறாரு. கவலைப்பட வேண்டாம். தொழில் வெற்றி. துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது வரைக்கும் அப்படியே பார்வை வாங்கி லைட்லாம் வாங்கி நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் கொஞ்சம் சனி வக்ரமானே துளாராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் இந்த தடவை என்ன போகுதுன்னா கடன் அடைய போகுது. துளாராசிக்காரருக்கு ஒரு பெரிய நல்லது என்னன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை. அதுவும் சனிக்கான குரு பார்வை. குரு சனி சேர்ந்தாதான் கோடீஸ்வர யோகமே. அப்போ யாரெல்லாம் நகை அடமானம் வச்சுட்டு இருந்தீங்களோ அவங்களாம் மீட்டு எடுக்க போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வீட்டு கடன் கிரெடிட் கார்டா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பர்ஸ்ல காசே தங்கல, கார்டு தான் இருக்குன்னா இனிமேல் கார்டு தங்காது, காசு தான் தங்கும். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிட்டா எல்லா துளாராசிக்காரர்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. கவர்மெண்ட் உத்தியோகத்திற்கு யாரெல்லாம் தவித்துட்டு இருந்தீங்களோ சனி எல்லாம் வேலை அது ரொட்டீனான வேலை, ரிப்பீட்டான வேலையெல்லாம் சனி. அப்போ ஒரு விஷயம் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும்னா நீங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு இடத்துல இருக்கணும்னா அது கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சனி தான். அப்ப அவருக்கு குரு பார்வை அப்படின்னு கிடைக்கும் போது நிறைய பேருக்கு கண்டினியூவா வேலை கிடைக்கிறதுக்கான உத்தரவாதம் கிடைக்க போகுது. நிறைய பேர் பிசினஸ்ல செம்மையா டெவலப் ஆக போறீங்க. இது வரைக்கும் இருந்த பணத்தடை அப்படின்றது நீங்க போகுது. காரிய தடை, பணத்தடை துளாராசிக்காரர்களுக்கு நீங்கி சுபிக்ஷம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த வரக்கூடிய அதிச்சார பயிற்சி. ஒரு ட்ரெய்லர் காட்ட போறாரு. மெயின் பிக்சர் எப்படி இருக்குன்றது 2026 வருஷம் அவருடைய சுயஜாதகம் சேர்ந்து தீர்மானம் செய்யும். விருச்சகம். விருச்ச ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. அவ்வளவுதான். நீங்க யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விருச்சகம். மிதுனம், கன்னி, விருச்சகம்லாம் வேற கேட்டகரியில வர போறாங்க. ஏன்னா 8ஆம் இடத்தில் குரு மறைந்து, ஏன்னா குரு சூப்பரான ஒரு பிளானட் ஃபார் விருச்சக ராசி. அவங்களுக்கு 8ல குரு மறைஞ்சிட்டார். மறைஞ்சாலுமே ஒன்றும் பெருசா கெடுதல்லாம் பண்ணல. ஏன்னா உபஜயஸ்தானத்துல தான் மறைஞ்சிருக்காரு. நல்ல விஷயத்த 2ஆம் வீட்டுக்கு பார்வை கொடுத்தாரு, 4ஆம் வீட்டுக்கு பார்வை கொடுத்தாரு, 6க்கு பார்வை கொடுத்தாரு. இதெல்லாம் தாண்டி இப்போ உங்க மேல லைட் எரிய போகுது. சோ விருச்சக ராசிக்காரர்கள் விரும்பியதெல்லாம் பண்ண போறாங்க. தொட்டதெல்லாம் தொலங்குன்ற மாதிரி. தொட்டதெல்லாம் கூட தொடணும், நினைச்சதெல்லாம் தொடங்கும். நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போதீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹானஸ்டா சொல்றேன், யாருக்கு பலன் சொல்றது சந்தோஷமோ இல்லையோ 2026ல இன்னும் சந்தோஷமா இருக்கும். பட் இப்போ எனக்கு விருச்சிக ராசிக்கு பலன் சொல்றது அவ்வளவு சந்தோஷம். 15-16 வருஷமாவே ரொம்ப சூப்பரா அப்படின்னா சொல்ல முடியாது. அக்டோபர் மாசம் எழுதி வச்சுக்கோங்க. அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள எதெல்லாம் நீங்கள் வேண்டும் என்று நினைத்தீர்களோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. உங்க மேலேயே லைட் எரிக்க போகுது. உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது. உங்களை பார்த்தாலே ஒரு தெய்வீகமா தெரிய போறீங்க. ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இறையருள் அமானுஷ சக்தி உள்ளுக்குள்ள வரப்போகுது. நிறைய பேருக்கு ஒரு ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ண போறீங்க. குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது. எல்லாமே கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி இந்த அதிச்சார குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து அப்படியே உங்க வீட்டை தானே பார்த்து அழகா சுத்திட்டு இருந்தாரு. இப்ப அப்படியே பார்த்தா 2ஆம் வீட்டுக்கு குரு கொடுக்கறது. 8ல போய் குரு அமர்தல் அப்படின்னா ராசிநாதன் 8ல அமர்தல் நல்லதா கெட்டதுன்னா ஒரு கொஞ்ச நாள் தான், ஒரு மாசம் உட்காந்துக்கிறேன் பாம்பர், அப்புறம் திரும்ப வக்கரமாயி திரும்ப மேலதான் போறாரு. அதனால பெருசா யோசிக்க வேண்டாம். 8ஆம் இடமே திடீர் அஷ்டம் தான். அதுவும் அது உச்சமாயி உட்காந்துருக்காரு. அப்ப ராசிநாதன் உச்சமான ஒரு வீட்டுல மேக்சிமம் கெடுதல் பலன் பண்ண மாட்டாருன்ற கான்செப்ட்ல எடுத்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு, வாகனம், வண்டி எல்லாம் கிடைக்கும். இது வரைக்கும் அம்மாக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருந்துச்சுன்னா இனிமே அதெல்லாம் சரியா போகுது. அம்மா அப்பா ஆதரவோட ஏதாவது ஒரு வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, லேண்ட் வாங்க போறீங்க. இதுக்கான வாய்ப்புகளை இந்த தடவை ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு சரியாயிருவீங்க. மேபி உங்க நாட்டலாரஸ்கோப் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை வாங்கியே முடிச்சிருவீங்க இந்த மாசத்துக்குள்ள. நிறைய பேருக்கு இன்னொன்னு சொல்லட்டும்னா இந்த சனி குரு பார்வை, சனி வக்ரமான கீழே சேர்ந்து ராகுவோடைய காம்பினேஷன் இதெல்லாமே நீண்ட நாளா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அப்ப நீண்ட நாள ரொம்ப நாள் பட்ட நோய், என்ன சொல்றது, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதை தாண்டியும் சில பேருக்கு உங்களுடைய நாட்டலாரஸ்கோப் படி ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சரியா போகும். டைவர்ஸ்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு கட்பாயி. ஏன்னா குரு எல்லாம் திருமணக்காரகன், இன்னொரு திருமணத்திற்கான வாய்ப்பை அவருக்கு உருவாக்க போறார். சோ இது வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் வரப்போகுது. காசு பணத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் நீங்க பணம் அப்படின்ற விஷயத்துல மட்டும் ஒரு சின்ன செலவு வர்றதுக்கு ரெடியா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதும். போயிட்டு வர இடத்துல கவனமா இருங்க. வண்டி வாகனங்களை வித்தெல்லாம் காட்டாதீங்க. 8 மணிக்கு மேல வெளில டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. வெளியில ஃபுட் சாப்பிடாதீங்க. அவ்வளவுதான் இந்த ஒரு 3 மாசத்துக்கு. மகர ராசிக்கு மகத்தான வெற்றி. எப்பயுமே நான் சொல்லுவேன், மனதிற்கு பிடித்த மகர ராசின்னு இந்த தடவை மகர ராசிக்காரருக்கு போதுண்டா சாமி 7 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் ராகு வந்தாரு, கேது வந்தாரு. சரியா என்னதான் 2ல ராகு இருந்தாலும், என்னதான் 8ல கேது இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் மகத்தான வெற்றி அடைவது உண்மை. 7ஆம் இடத்திற்கு குரு அமரப் போகிறார். இது வரைக்கும் உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஓடிட்டு இருந்ததுன்னா மகர ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. அவரே உங்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு இப்போ வந்தாதான் உண்டு. இல்லாட்டி அப்படியே கொஞ்சம் ஒதுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கறது பெட்டர். இதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த தடவை உருவாக்கி கொடுப்பார். 7ஆம் இடம்ன்றது சொசைட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப நிறைய பேருக்கு இது வரைக்கும் உங்களை தப்பா நினைச்சவங்க எல்லாம் உங்களை சூப்பர்னு சொல்லி கொண்டாடுற அளவுக்கான ஒரு வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு அது கொடுக்க காத்திருக்கிறது இந்த
குரு அதிச்சார பயிற்சி. அவர் 2ஆம் இடத்துக்கு வேற பார்வை கொடுக்க போறார். இருந்துட்டு இருந்தது இப்போ. அதை தாண்டி ராகு வேற உட்காதனால 6ல் குரு ஊரில் பகைன்ற மாதிரி எல்லாம் கான்செப்ட்லாம் போச்சு. இப்ப 7ல வந்து குரு உட்கார போறாரு. 3ஆம் இடத்திற்கு பார்வை கொடுக்க போறாரு. அதுவும் ராசிநாதனுக்கு உடைய பார்வை. ராசிநாதனுக்கு பார்வை கொடுக்க போறாருன்ற போது முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக போகுது. நிறைய பேரு அங்க இருக்கக்கூடிய இடமும் கடல் ராசி, நீர் ராசி 12ஆம் வீடுனால நிறைய பேர் டிராவல் பண்ண போறீங்க, டிரான்சிட் ஆக போறீங்க, நிறைய பேர் ஃபாரின் போக போறீங்க, இல்ல ஃபாரின்ல இருந்தா இங்க வர போறீங்க, ஏதாவது வெளியூர் வெளி மாநிலத்துக்கு சுத்த போறீங்க, ரவுண்ட் அடிக்க போறீங்க, சக்சஸ் பண்ண போறீங்க, ஜெயிக்க போறீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ஜெயிக்கிறது கன்ஃபார்ம். இந்த அதிச்சார பயிற்சி அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கும். கும்பராசி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 5ஆம் இடத்துல உட்காந்து சூப்பரா 9ஆம் பார்வையா அவங்கள பார்த்துட்டு இருந்தாரு. பட் ஸ்டில் இப்போ 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை என்றாலும் கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் வீட்டுக்கு ஒரு 5 பைசா கூட தங்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களாம் சேமிப்பு உயர போகிறது. கும்பராசிக்காரங்க அப்பாடி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேவ் பண்றவங்க சேவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணலாம். ஃபேமிலி பிரிஞ்சு போச்சுன்னா அவங்களா வந்து உங்களோட சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கூட அதற்கான ஒரு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்லாம் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து 2026க்குள்ள சரியாயிடும். பஞ்சாயத்தெல்லாம் முடிய போகுது. பிரச்சனை எல்லாம் சரியா போகுது. யாரெல்லாம் பிஆர் கிடைக்கலன்னு வச்சுங்களா உங்களுக்குலாம் பிஆர் கிடைக்க போகுது. ஏன்னா சனி ராகு சேர்க்க தான் அந்த பிஆர் இண்டிகேட் பண்ணுவார். குருவோட பார்வை வேற. ஸோ அயல் நாட்டு வாசம் செய்பவர்களுக்கு சூப்பரா இருக்கு. அயல் நாடு அயல் மாநிலத்தை போய் படிக்கணும்னு நினைச்ச கும்பராசிக்காரங்க சூப்பரா படிக்க போறாங்க. வெற்றி மேல் வெற்றி வரப்போகுது. தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. பப்ளிசிட்டி கிடைக்க போகுது. சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. ஃபைனல் ராசி மீனம். இருக்காலே அப்பாடி எனக்கா 7 அப்படின்ற மாதிரி நான் நிஜமா ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கே கொஞ்சம் லைட்டா காண்டாதான் இருக்கு. இந்த மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் 7 சனி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. கேட்டா அவங்க நிறைய சொல்லுவாங்க. பட் ஸ்டில் மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது மனசு ரீதியா ஆனஸ்டா சொல்லணும்னா மீனராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் அவர்கள் ராசிநாதன் கொடுக்கவில்லை. ஏன்னா கேந்திரம் மீறி இருக்கார் ராசிநாதன். கேந்திரம் மீறி இருக்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தடவை என்னன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய குலதெய்வ அருளை சுட்டக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது வேற என்னத்தை நான் சொல்ல, நேரா அவருக்கே அவருடைய 9ஆம் பார்வையான பார்வை விசேஷமான பார்வை மீனத்தின் மேல் விழுகிறது. அப்ப இந்த நிற ஜெயிக்காட்டி மீனராசிக்காரங்க எப்பயுமே ஜெயிக்க மாட்டீங்க. இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. அப்ப மீனராசிக்காரங்க யாருதான் 7 இருக்கு 8 இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு பெரிய நடராஜர் அப்புறம் வச்சு அழிச்சிடுங்க. ஒண்ணுமே இல்லை. ஜெயிக்கிறதுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 5ஆம் இடம் 7ஆம் இடம் 1ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் இயங்குது. ஜெயிக்க போறீங்க. சூப்பரா இருக்க போறீங்க. 2ஆம் குழந்தை இல்லை இன்னொரு தொழில் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. காசு சேரப்போகுது, பணம் சேரப்போகுது, வெற்றி குவிய போகுது. வீட்டுல இருந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி நிம்மதி கிடைக்க போகுது. மீனராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. எல்லா ராசிக்கும் சூப்பரா சொல்லிட்டீங்க. நீங்க ஆனா ஸ்டார்டிங்ல சொன்னீங்கல்ல, நான் கடைசியில சொல்றேன் இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 ராசி வந்து ரொம்ப இன்னும் ஸ்பெஷலா இருப்பாங்க. அது என்னென்ன ராசின்னு மட்டும் சொல்லுங்க. எல்லா ராசியும் நான் மாட்டி விட முடிவு பண்ணிட்டீங்க. குறிப்பிட்டு ஒரு 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 5% கூட இருக்கு, 10% கூட இருக்கு. இது எல்லாமே கோச்சாரப்படிதான் நடக்க போகுது. அதை தாண்டி உங்களை டிபெண்ட்ஸ் அப்பான உங்க நேச்சுரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குன்னா மற்ற ராசிக்காரங்களும் ஜெயிக்க தான் போறாங்க. இருந்தாலும் லைட்டா தூக்கி பார்க்கலாமே. அதுவும் இந்த ஒரு 3 மாசம் போனா போதும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கடகத்துக்கு சூப்பர், 2வது விருச்சகத்துக்கு அல்டிமேட், 3வது மிதுனத்துக்கு சூப்பர், ஃபென்டாஸ்டிக்கா கன்னிக்கு இருக்கு, அதுக்கப்புறம் மீன ராசிக்காரர்களுக்கு. இதெல்லாம் தாண்டி இப்படி பார்த்துட்டு இருந்தவங்களா இப்படி பார்க்க வைக்கிறதுக்கு மகர ராசிக்கு இருக்கு. ஸோ இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கிறது இந்த அதிச்சார குரு பயிற்சியில. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய பரிகாரங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்க சொன்னது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஒரு லைக் நம்பாதவங்களுக்கு கூட ஒரு மோட்டிவேஷனா இருக்குல்ல. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.